இந்த உலகம் ஒரு கால்பந்து மைதானம். நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். எப்படின்னா, அம்மா அம்மா வந்து கொஞ்சம் அப்ராணியாக இருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து அம்மா அப்ராணினா அப்பா நிலமையும் நினச்சி பாருங்களேன். வழி நடத்த தெரியாத ஒரு அம்மா கையில் ஒரு அப்பா கிடச்சா எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் ஒரு அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு 2 பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. அந்த 2 பெண் குழந்தை பிறக்கிறப்போ அவங்க வளர்ந்து வர சூழ்நிலைன்னு நினச்சி பாருங்க. ஒரு வெளியே விளையாட போனால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். நிறைய பிரச்சனைகள் நிறையா. இந்த மாதிரி அப்பாவி அம்மாவுக்கும் அப்பாவுக்கு பிறக்கிற பிள்ளைய வெளியே வந்து இந்த உலகத்தில் வந்து விளையாடுற இடத்துல ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். பள்ளிக்கூடம் போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அது படிக்கிற இடத்துல அதை விட கஷ்டம். ஆனால் இவங்க பண்ணுற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்க என்ன பாடுபட்டாலாவது பிள்ளைகளை படிக்க வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனாலும் என்னென்னா, பிள்ளைய படிக்கிறாங்களா, படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண் குழந்தைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சிருவாங்க. பிள்ளைய படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ஏதோ கொண்டு வர்றதை அவங்களுக்கு படிக்க வச்சிடலான்னு சொல்லி படிக்க வச்சிடுறாங்க. பிள்ளைங்க நல்லா முயற்சி பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு அந்த முயற்சி பண்ணுறாங்கன்னா, அவங்கள ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த உலகம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உலகம் ஒரு கால்பந்து மைதானம். ஒவ்வொரு நேரமும் அவங்கள மிதித்து அவங்கள உதச்சி கீழே தள்ள, வெளியே அங்கே அடித்து உதைக்க, அதை பண்ணி அவங்கள மெருகேற்றிடுவாங்க. நாங்கள்லாம் இப்படி தான், நீங்கள் என்கிட்ட போராடணும்னா நீங்கள் தயாராகுங்கன்னு சொல்லி இந்த உலகம் அந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படிங்கச்சுலாம் அவங்க தன்னைத்தானே ரெடி பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து அம்மா நம்மளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும், அப்பா நம்மளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா இயற்கையாகவே அவங்கக்கிட்ட ஒரு குணங்கள் ஆண்டவன் கொடுத்துட்றான். ஏன்னா அவங்க நல்லவங்க. அப்படிங்கச்சுல அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க. அது கஷ்டம் கிடையாது, அது வந்து ஒரு பாடம். அந்த மாதிரி குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசையை கொடுத்துருவான் அந்த கடவுள். என்னன்னா, நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன நம்ம வந்து அந்த சின்ன படிப்பை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது உண்மை கதை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி வைக்கிறாங்க. அதிலேருந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. வேறு லெவலில் அந்த அப்பாவும் அம்மாவும் 24 வருஷம் வாடகை வீட்டில் இருந்த அம்மா அப்பாவை அந்த 2 பெண் குழந்தைங்க சொந்த வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறாங்க. சின்னது தானுங்க, ஒரு ரீசார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு இ சேவை மையம் நடத்துகிறாங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. சொந்த தொழிலுங்க.